மகாபாரதம். இன்று நாம் பார்க்க உள்ள எபிசோட் வேதவியாசர் மற்றும் குரு வம்சம். மகாபாரதத்தின் மூலவேர். மகாபாரதம் என்பது ஒரு போர் கதை அல்ல, அது ஒரு வம்சத்தின் கதை, ஒரு தவத்தின் கதை, ஒரு மனிதனின் எடுத்த முடிவுகள் எப்படி தலைமுறைகளை மாற்றுகிறது என்பதன் கதை. அந்த கதையின் மையத்தில் நிற்பவர் மகரிஷி வேதவியாசர். இவர் இல்லாமல் மகாபாரதமே இல்லை. பராசரர் மற்றும் சத்தியவதி. ஒரு காலத்தில் மகா முனிவர் பராசரர் யமுனை நதிக்கரையில் தவம் செய்து கொண்டிருந்தார். அப்போது மீனவ குலத்தில் பிறந்த சத்தியவதி அந்த நதியை கடக்க உதவினாள். அவளின் தூய உள்ளமும் தெய்வீக முகமும் பராசரரை கவர்ந்தது. அந்த தெய்வீக சங்கமத்திலிருந்து ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைதான் வேதவியாசர். வேதவியாசரின் பிறப்பு. அந்த குழந்தை பிறந்த உடனே முனிவரை போலவே தவகுணத்துடன் இருந்தது. அவன் கிருஷ்ணன் போல் கருமை நிறம் கொண்டதால் கிருஷ்ணத்த வைப்பாயனர் என்று அழைக்கப்பட்டான். வேதங்களை வகுத்ததால் அவன் பெயர் வேதவியாசர் ஆனது. அவன் பிறப்பு ஒரு மனித பிறப்பு அல்ல, ஒரு யுகத்தின் தொடக்கம். சத்தியவதி அரசியாக மாறுதல். காலம் நகர்ந்தது. சத்தியவதி சஸ்தினாபுர மன்னன் சந்தனுவின் மனைவியாக ஆனாள். அவள் அரசி ஆனாலும் அவளின் மனதில் ஒரே பயம். என் வம்சம் தொடருமா? அந்த கேள்விக்கான பதில் அவளுக்கே தெரிந்தது. வேதவியாசர். விசித்திர வீரியன் மறைவு மற்றும் நியோக முடிவு. விசித்திர வீரியன் மறைந்ததும் சஸ்தினாபுரம் வாரிசு இல்லாமல் தவித்தது. பீஷ்மர் தன் சபதத்தால் அரியணைக்கு வர முடியாது. அப்போது சத்தியவதி ஒரு கடினமான முடிவை எடுத்தாள். அது விநியோக முறை. அந்த முறையில் ஒரு முனிவர் வம்சத்தை தொடர அரசியர்களுடன் சேர வேண்டும். அந்த முனிவர் வேதவியாசர். அம்பிகை, அம்பாலிகை மற்றும் வேதவியாசர். முதலில் அம்பிகை வேதவியாசரனை பார்த்ததும் அஞ்சினாள். அவளின் பயம் குழந்தையின் வாழ்வில் பிரதிபலித்தது. அவளுக்கு பிறந்தவன் திருதராஷ்டிரன், கண் பார்வை இல்லாதவன். அடுத்து அம்பாலிகை. அவள் பயத்தில் முகம் வெளுத்தது. அவளுக்கு பிறந்தவன் பாண்டு, பலவீன உடல் கொண்டவன். மைத்ரேயு மற்றும் சுரன். சத்தியவதி இன்னொரு முயற்சி செய்தாள். அவள் அரண்மனை தாசியான மைத்ரேயை வேதவியாசரிடம் அனுப்பினாள். அவளுக்கு பயம் இல்லை, அகங்காரம் இல்லை. அவளுக்கு பிறந்தவன் விதுரன். அவன் அரசன் அல்ல, ஆனால் மகாபாரதத்தின் மிகப்பெரிய ஞானி. குருவம்சம் உருவாகுகிறது. இப்போது குருவம்சத்தில் 3 தூண்கள். திருதராஷ்டிரன் மூத்தவன், பாண்டு அரசன், விதுரன் ஞானி. மூவரும் ஒரே தந்தை வேதவியாசர், ஆனால் 3 விதமான விதிகள். பாண்டு அரசனாக. திருதராஷ்டிரன் கண் பார்வை இல்லாததால் அரியணை பாண்டுவுக்கு வந்தது. பாண்டு வீரமான அரசன், ஆனால் அவனுடைய வாழ்க்கை அரியணையிலேயே முடியவில்லை. அது வனவாசம் வரை சென்றது. வேதவியாசரின் ஆசீர்வாதம். வேதவியாசர் அனைவரையும் பார்த்து சொன்னார், இந்த வம்சத்தில் தர்மம் காத்தால் வெற்றி உண்டு, அகங்காரம் வந்தால் அழிவு நிச்சயம். அந்த வார்த்தைகளே மகாபாரதத்தின் முன்னுரை. எதிர்காலத்தின் நிழல். திருதராஷ்டிரனின் கண்களில்
பார்வை இல்லை. ஆனால் அவனின் மனதில் பாசம் அதிகம். பாண்டுவின் உடல் பலவீனம் அவனை விதியிடம் ஒப்படைத்தது. இந்த இரண்டு வழிகளே எதிர்காலத்தில் கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்கள் என்ற இரு பாதைகளை உருவாக்கின. ஒரு முனிவர், ஒரு முடிவு, ஒரு வம்சம். அந்த வம்சத்தின் கதையே மகாபாரதம். வேதவியாசர் வம்சத்தை உருவாக்கினார். ஆனால் தர்மத்தை தேர்வு செய்வது மனிதர்களின் கையில் விட்டார். அடுத்த எபிசோடில் பாண்டு, குந்தி, மந்திரம், பாண்டவர்கள் பிறப்பு. தொடர விரும்பினால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.